இப்போ வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க விஜய் 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 அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. விஜயினுடைய அந்த ஜனநாயகன் படத்துக்கும் விஜயினுடைய 41 பேர் மரணத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சிபிஐ சந்தேகப்படுகிறார். விஜயினுடைய அந்த ஜனநாயகன் படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் வாங்காமல் திரைப்பட வெளியீடு தேதியை அறிவித்தது மிகப்பெரிய பக்குவம் இல்லாத ஒரு தன்மையை காட்டுகிறது. விஜய் என்ன பண்ணார்னா மண்டபத்தை ஒப்பந்தம் செய்துவிட்டு மணப்பெண்களை தேடுகிறார், மணமகனை தேடுகிறார். இதை நீதிபதியே கேட்கிறார். சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறோம், மக்கள் வெளியேறிவிடக்கூடாது, மக்கள் சாரி சாரியாக உள்ள வந்தவன் உள்ளேயும் வரக்கூடாது வெளியேயும் போகக்கூடாது, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஒருங்கிணைத்தது யாருன்னு கேட்டா மாவட்ட செயலாளர் மதியழகன் புஷியை காமிக்கிறார். புஷி விசாரணையில் போது அத்தனை அதிகாரிகள், எஸ்பி, கலெக்டரு, டிஎஸ்பி, இவர்கள் 5 பேர், டிஎஸ்பி, இப்படி ஒரு பெரிய கூட்டமே குளிர்ந்த அறை. புஷி தூங்கிட்டார். விஜய் மாட்டி விட்டாரோ? அதாவது எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை, அத்தனை அதிகாரம் யாருக்கு? மேல எங்க தளபதிக்கு தான். ஆவணமாக கையெழுத்தோடு வாங்கி டேபிள் வச்சு பூரா அப்ரூவல் ஆகிட்டாருன்னு சொல்றீங்களா? அப்ரூவல் அல்ல, உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நடந்த நிகழ்வை மிகப்பெரிய பின்னணியில் செல்வாக்கு இருக்கு. ராகுல் களத்துக்கு வருவார், ராகுலே களத்துக்கு வருவார். ராகுல்னா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இதே 6 மணிக்கு கரூர் போயிருந்தா 41 உசுர் காப்பாற்றப்பட்டு. கரெக்ட். சிபிஐக்கு 6 மணிக்கு பணியில் கிளம்புது இப்போ தனி விமானம். இது அதிகாரி கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த மரணம் நிகழ்ந்தது எப்போ தெரியும்? ஏன் தப்பி ஓடினீர்? ஏன் எஸ்கேப் ஆகிட்டீங்க? புஷியை நடுரோட்டை இறக்கி விட்டு போயிட்டீங்க. சில பேர் சொல்கிறாங்க விஜய் அழுது விட்டாருன்றாங்களே. இல்லை, அழுகலை. அதாவது தெரியும், இலகிய மனசுங்க, இலகிய மனசு. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டேய் வேட்டி சட்டையை கழுறா, அப்போ அது மூலையை உட்கார்றா, முடிஞ்சுதா? அது மாதிரி இவரை வந்து ஒரு இருட்டு அறையில தனியா உட்கார அப்படின்ட்டாங்களோ? இருட்டு அறையில இல்ல, வெளிச்சத்தோட அறை தான். தனிமைப்படுத்தி விட்டார். சங்கீதாவை பார்க்க வந்தா விஜய் சாட்சி, திரிஷாவை பார்க்க வந்தா விஜய் சாட்சி. சம்பந்தமான நடிகை கூட நடிகைகள் திடீர்னு இந்த அம்மாவை போய் இழுக்கிறீங்களே, கூட வந்த நடிகை இல்லைங்க, நடிகைகள் சொல்றேன். பாஜக கூட்டணிக்குள் விஜய் வருவது என்பது தவிர்க்கவே முடியாது. அப்படி மறுத்தால் திகார் சிறையில் அங்கு படப்பிடிப்பு நடத்த வேண்டி வரும். மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி ஆயிருதியா? ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் புதிய புதிய செய்திகளோடு வர்றீங்க. அதனால் வந்து நான் இந்த சேனலுக்கு பேட்டி கொடுக்க தான் வந்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்களே ஐயாவோட வந்து கலந்துரையாடல் செய்யுங்கள் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து நான் இப்போ 2வது பேட்டியாக உங்களை எடுக்கின்றேன். என்னென்னா, இப்போ வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க விஜய் 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 அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அங்கே சிபிஐ கூட்டி போய் என்னவே பண்ணாங்க, அங்கே என்ன விசாரணை நடத்தினாங்க, இன்னும் திருப்பி வர 19ஆம் தேதி வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய திரைப்படத்தையும் தடை செய்கிற மாதிரி ஏறக்குறைய வந்து 9ஆம் தேதி வர வேண்டிய படத்தை இன்னைக்கு வந்து எப்போனே தெரியாமல் தருறாங்க. இல்லை 15ஆம் தேதின்ற மாதிரி சில கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 2 விஷயமும் ஐயாவுக்கு தான் தெரியும். எல்லாரும் சொன்ன கருத்துக்களை விட உண்மையான கருத்துக்கள் என்ன என்பதைத்தான் நாங்கள் ஆவலோடு நேயர்களோடு சேர்ந்து நானும் ஆவலோடு இருக்கின்றேன். விஜயினுடைய அந்த ஜனநாயகன் படத்துக்கும் விஜயினுடைய 41 பேர் மரணத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சிபிஐ சந்தேகப்படுகிறார்கள். இதுதான் விஜயை கலக்கமடைய வைத்திருக்கிறது. நீங்கள் விஜயினுடைய அந்த ஜனநாயகன் படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் வாங்காமல் திரைப்பட வெளியீடு தேதியை அறிவித்தது மிகப்பெரிய பக்குவம் இல்லாத ஒரு தன்மையை காட்டுகிறது. நீங்கள் நீதிபதி கேட்குறார், தணிக்கை சான்றிதழ் வாங்கிய பிறகுதான் நீங்கள் வெளியீட்டுக்கான தேதியை அறிவித்திருக்க வேண்டும். நீங்கள் திருமண மண்டபம் முதலிலா மணமக்கள் முதல்லையா?
விஜய் என்ன பண்ணார்னா மண்டபத்தை புக் பண்ணிட்டு ஒப்பந்தம் செய்துவிட்டு மணப்பெண்களை தேடுகிறார், மணமகனை தேடுகிறார். இதை நீதிபதியே கேட்குறார். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையிலும் சரியான ஆலோசகர் இல்லை, அரசியலும் சரியான ஆலோசகர் இல்லை. இப்போ அவருக்கு தனி விமானத்தில் சென்றவர் ராகன் பண்டிட். இந்த நபர் தான் அவருடைய தனி விமானத்தில் இப்போ டெல்லியில் அவருக்கான ஆலோசனைகள். ராகன் பண்டிட் புதுசாக இருக்கு. ஆமாம், அந்த கட்சியினுடைய கலை இலக்கிய பண்பாட்டினுடைய மாநில பொதுச் செயலாளராக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னா, ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு கோவை மாவட்டம் ஊத்துக்குழி வெண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். அந்த ஊத்துக்குழியில் மரத்துக்கு கீழே கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தவர். என்ன சொல்கிறீங்க? அவருக்கு பேர் வெற்றிவேல். அவருக்கு பேர் வெற்றிவேல். வெற்றிவேல். இப்போ என்ன பேர்? என்னமோ பண்டிட், ராகன் பண்டிட். புதுசாக இருக்கு. டெல்லிக்கு போன பிறகு இப்போ அவர் தான் விஜயினுடைய அரசியல் ஆலோசகர், ஆன்மீக ஆலோசகர். நீ முதல்ல ஏதாவது பாண்டிச்சேரி சைடில் இருந்து ஒரு பேர் சொல்லுங்க. கடலூர் சந்திரசேகர். நான் கரெக்டாக கேட்குறேன் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் தகுதிகளும் அதிகாரங்களும் வர வர நீங்கள் எல்லாம் மாறிட்டே இருப்பாங்க. சரி, எல்லாமே மாறிட்டே இருப்பாங்க. ஆமாம், அதான் இயங்கியல். அது இயங்கியல் முதல் பொருள்வாதமே அதுதான். அப்போ இப்போ இந்த ராகன் பண்டிட் யார்? இந்த ராகன் பண்டிட்னா ஊத்துக்குடி மரத்துக்கு கீழே இப்போ கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்த நபரை ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் முத்துச்சாமிகிட்ட அறிமுகப்படுத்துகிறார். டிகே ரவிச்சந்திரன் முத்துச்சாமிகிட்ட அறிமுகப்படுத்துகிறார். முத்துச்சாமி நேராக கூட சசிகலாட்ட அறிமுகப்படுத்துகிறார். அம்மா, இவர் கேது ராகு அத்தனையும் கட்டி போடக்கூடியவர், சுக்கிரன் கடகம் எல்லாத்தையும் சோப்புலேயே வச்சிருப்பார். சுக்கிரனையே எல்லாம் இப்படி சொன்ன அதை மட்டும் நீங்கள் வீட்டில் வச்சிருப்பார். சரி, இந்த நபர் சசிகலாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு ஜெயலலிதாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த நபர் கோடிகளை கையாளக்கூடிய சில பொறுப்புகள் வருது. அப்படியே சுட்டுட்டு தலைமறைவாகிறார். பல கோடிகளை சுட்டுக்கொண்டு தலைமறைவாகிறார். இவரை தேடி பிடிச்சி கொண்டு வந்து பாதி எழுதி வாங்குறாங்க, மீதியோடு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. நீங்கள் 2011 வரை எங்கெங்கேயோ சுற்றி தெரிஞ்சு மலேசியா போய் ஒழிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தான் டெல்லிக்கே வர்றார். இந்த நபர் எப்படியோ ஒரு வகையில் விஜயை பிடிச்சி அந்த கட்சி தாவேக்காவுடைய கலை இலக்கிய பண்பாட்டு கழகத்துக்கு பொதுச் செயலாளராக அத்தனை இவரை விட்டு அவர் எதையும் கேட்காம வெளியில் கிளம்புறதே இல்லை. ஓ, வண்டி எடுக்கிறதுல எல்லாமே, தூங்குறது, கிழக்கில் சூளம், மேற்கில் ஏலம், இப்படி எல்லாமே. இனிப்பை போட்டால் சூளத்தை கரைச்சிக்கலாம். இப்படியான மந்திர வெள்ளம் மந்திர மதிய ஆலோசனைகளை அத்தனையும் கொடுப்பவர் இவர் தான். இப்போ இவர் பேச்சை கேட்டுத்தான் நீங்கள் 12ஆம் தேதி ஒரு வாய்தா வாங்கலான்னு நினைச்சார் விஜய். 12ஆம் தேதி போகிற ஐடியா இல்லை அவருக்கு. ஆனால் இல்லை 12ஆம் தேதி சரியாக இருக்கிறது, கிளம்பி போங்கன்னு கருப்பு சட்டை மாட்டிக்கிட்டு போ இப்படி அனுப்பி விட்டவர் யார்? இந்த ராகன் பண்டிட் இருந்த ஊத்துக்குழி கிளி ஜோசிய மரத்துக்கீழே கிளி ஜோசியை பார்த்த வெற்றிவேல். சரி, இப்போ அங்கே போன பிறகு சிபிஐ அதிகாரிகள் நீங்கள் எல்லா ஆவணங்களையும் தயாராக வச்சுருக்காங்க. அனைத்து ஆவணங்களும் தயார் நிலையில். இவரை மறுத்தால் இவரே செய்ய சொன்னதுக்கான ஆதாரத்தை நீங்கள் டேபிளில் போட்டுருவோம். நீங்கள் அவங்க என்ன கேட்குறாங்க, மாவட்ட செயல் வெற்றிவேல்கிட்ட நீங்கள் 12 மணிக்கு அவர் அங்கே பொதுக்கூட்ட மேடையில் தோன்றுவார்னு இப்போ எல்லா பத்திரிகையிலையும் முன்னணி விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. 12 மணிக்கு வரலையே, 12 மணிக்கு மேலே 2 மணிக்கு தானே பனையூர்லேருந்து கிளம்புறாரு. இதை நீங்கள் அவருக்கு அறிவுறுத்துறீங்களா? ஐயா 12 மணிக்கு இங்கே மீட்டிங், மக்கள் கூட்டிட்டான், சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறோம், மக்கள் வெளியேறிவிடக்கூடாது, மக்கள் சாரியாக உள்ளே வந்தவன் உள்ளேயும் வரக்கூடாது, வெளியேயும் போகக்கூடாது, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிகள் பூரா ஒருங்கிணைத்தது யாருன்னு கேட்டால் மாவட்ட செயலாளர் மதியழகன் புஷியை காமிக்கிறார். ஓகே, மதியழகன் புஷியை காமிக்கிறார். புஷி விசாரணையில் போது அத்தனை அதிகாரிகள், எஸ்பி, கலெக்டரு, டிஎஸ்பி, இவர்கள் 5 பேர், டிஎஸ்பி, இப்படி ஒரு பெரிய கூட்டமே குளிர்ந்த அறை. புஷி தூங்கிட்டார். சரி, காவல்துறை அதிகாரிகள் சொன்ன தகவல். புஷி தூங்கிட்டாரு. தட்டி எழுப்பி போட்டு விட்டு தூங்கிட்டாரோ.
இது விஜய் மாட்டி விட்டாரோ? அதாவது எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை, அத்தனை அதிகாரம் யாருக்கு? மேல எங்க தளபதிக்கு தான். தளபதி எதை சொல்லுகிறாரோ கட்டளை இட்டதை செய்கிற ஆட்கள் தான் நாங்க, எங்க தளபதி தான். அதனால இதை நான் கிராஸ் செக் பண்ணவே முடியாது. சரி, அவர் எதை விளம்பரம் கொடுக்க சொன்னாரோ அது விளம்பரம் கொடுத்தோம். எத்தனை மணிக்கு அவர் வருவாரோ அப்போ தான் வருவார், எத்தனை மணிக்கு போவாரோ அப்போ தான் போவார். இப்படியான பதிலை எல்லாம் புஷி, நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, அந்த ஓட்டுநர் அத்தனை பேர்கிட்டையும் சிபிஐ ஆவணமாக கையெழுத்தோடு வாங்கி டேபிள் வச்சு. இப்போ பூரா அப்ரூவல் ஆகிட்டாருன்னு சொல்கிறீங்களா? அப்ரூவல் அல்ல, உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நடந்த நிகழ்வை நடந்த நிகழ்வை சொல்லித்தான் ஆகணும். இதை இப்போ இங்கே இப்போ சிபிஐ விசாரணை முடிந்த பிறகு பனையூரில் ஒரு சிபிஐ விசாரணை. அப்பா என்னப்பா சொன்னீங்க 4 பேரும் தனித்தனியாக 4 பேர், மொத்தமாக 4 பேர். இதெல்லாம் விஜய் வந்து முழு விசாரணை நடந்ததை அத்தனை இவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் வழக்கறிஞரை கூப்பிட்டு கேட்குறாரு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், விடுங்க, தவணையெல்லாம் வாங்காதீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய பின்னணியில் செல்வாக்கு இருக்குது. ராகுல் களத்துக்கு வருவார், ராகுலே களத்துக்கு வருவார். ராகுல்னா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி. நான் கூட ராகுல் ராகு வருமானு நினச்சிட்டேன். அப்படிலாம் இல்லை, ஏன்னா ஒரு ஜோசியக்கார் பேர் சொன்னீங்க. ஆமாம், ராகன் பண்டிட். அப்போ இந்த தைரியத்தில் தான் அவர் எங்கே போகிறாரு, சிபிஐ விசாரணைக்கு போகிறார். காலையில் 6 மணிக்கே கிளம்பிட்டார். எங்கே சொன்ன டயத்துக்கு பரப்பிட்டார். சொன்ன டைம் இல்லை, 10 மணிக்கு வரேன் 11 மணிக்கு வரேன்னு சொல்கிறாரு. அங்கே 12:30 மணிக்கு தான் இவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் என்ன எத்தனை மணிக்கு புறப்படுறாரு? 6 மணிக்கு சார்ட்டர் ஃப்ளைட். ஓகே, ஒரு நாளைக்கு 25 லட்ச ரூபா வாடகை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆள் பக்கத்துலேயே வச்சிருக்கிறாருல. ஆமாம் ஆமாம், அப்போ உயரமான ஆள். ஆமாம், அப்போது இதே 6 மணிக்கு கரூர் போயிருந்தா 41 உசுர் காப்பாற்றப்பட்டிருக்கு. கரெக்ட். சிபிஐக்கு 6 மணிக்கு பணியில் கிளம்புது இப்போ தனி விமானம். இந்த அக்கறையை அங்கே காமிச்சிருந்தா மக்கள் அப்பாவி உயிர் குழந்தைகள். சிபிஐ அதிகாரி கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த மரணம் நிகழ்ந்தது எப்போ தெரியும்? ஏன் நீங்கள் அந்த மக்களோடு மக்களாக இல்லாமல் ஏன் தப்பி ஓடினீங்க? எஸ்கேப் ஆகிட்டீங்க, புஷ்ஷை நடுரோட்டை இறக்கி விட்டு போயிட்டீங்க. இதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் தான். அப்போ அவர் சொல்லியிருக்காரு நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டாரு, அவங்க எப்படி தெரியும்? அப்போ எனக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் அங்கே இருக்கார். ஏன் பாதுகாப்பு இல்லை? பாதுகாப்பு கொடுத்ததுனால தான் அவர் தப்பி போக முடிஞ்சுது. பாதுகாப்பு இல்லைன்னா இவர்களெல்லாம் தப்பி போகவே முடியாது. நீங்கள் ஜோஸ் தங்கையா மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு சிபிஐ அதிகாரி கேட்குறாரு, நீங்கள் கூட்டம் கட்டுக்கணங்காமல் கூடுது, மேலும் மேலும் கூட்டம் கூடிகிட்டே இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 4 பேர் நிற்கிறான்னா 7 பேர் நிற்கிறான். அப்போ இது வந்து சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் வராதுன்னு உங்களுக்கு தெரியலையா? எல்லாம் தெரியுமையா. யார் சொல்கிறான்? எஸ்பி சொல்கிறாரு சிபிஐட்ட. ஆனால் ஐயா எங்களுக்கு மேலிருந்து உத்தரவு வரல. அவங்களுக்கு மேலே வந்து உத்தரவு. என்ன உத்தரவு? லத்தி சார்ஜ் பண்ணக்கூடாது, வஜ்ரா வாகனத்தை பயன்படுத்தி தண்ணி அடிக்கக்கூடாது, கண்ணீர் புகை அடிக்கக்கூடாது. இது அடித்தால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம், உள்ள வராம கூட்டம் அப்போ இந்த 3ஐயும் செய்ய வேண்டான்னு எங்களுக்கு மேலிருந்து உத்தரவு. அதனால தான் டேவிட்சன் ஆசீர்வாதம். ஏன் அந்த உத்தரவு கொடுத்தீங்க? மக்கள் உயிரையா அவ்வளோ அக்கறை இல்லாமல் இருந்தீங்க? இந்த கேள்வியை விஜயை வைத்துக்கொண்டு சிபிஐ அதிகாரி கேட்குறாங்க. அப்போது விஜய் சொல்கிறாரு, நான் உண்மையாகவே மக்கள் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு இந்த கூட்டத்தை நீங்கள் கொடுக்கல, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இந்த பாதுகாப்பை. இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை. ஒரு பேப்பரை தூக்கி மேலே போடுறாங்க, விஜயுடைய தனியார் பாதுகாப்புக்கு 150 பேர் ஓய்வு பெற்ற ஒரு டிஎஸ்பி தலைமையில் ப்ரைவேட் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுப்பதாக கொடுத்துருக்காங்களே, நீங்கள் இல்லைங்கிறீங்களே, அப்போ இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆம் தெரியும். அப்போ ஏன் மறுத்தீங்க? ஆனால் அந்த கும்பல் வரவே இல்லை. அந்த கும்பலை வரவே இல்லை. இப்படி விஜய் ஒத்துக்கொள்ளுகிற செய்தியை இந்த 4 பேரும் மறுக்கிறார்கள். 4 பேரும் மறுக்கிற செய்தியை இவர் ஒத்துக்கொள்கிறார். இப்படி நிறைய முரண்பாடு, முன்னுக்கு பின் கிடுக்கி இப்படி விசாரணைகள் இதுதான்.
அப்போ சிபிஐ அதிகாரிகள் மறுபடியும் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்த மரணம் நடந்து இவ்வளவு நாள் ஆன பிறகு துக்கம் விசாரிப்பது, துக்க வீட்டில் போய்த்தானையா துக்கம் விசாரிக்கணும். கரெக்ட். அது சரியான. நீங்கள் அத்தனை துக்கம் நடந்தவர்கள் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி விசாரிக்கிறீங்களே, இது நடைமுறைக்கு இப்படி தான் நீங்கள் இதுவரை துக்க வீட்டில் விசாரிச்சிருக்கீங்களா? இல்லை, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அப்போ பாதுகாப்பு கேட்டீங்களா? ரிட்டனாக கேட்டீங்களா? பாதுகாப்பு வேணும், கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குமே. இப்போது டெல்லியில் பாதுகாப்பு வேணும், நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம். உங்கள் ஆட்கள் 5 பேரை கூட காணோம், 50 பேரை கூட காணோம். காவல்துறை கடமையை செய்ய வேண்டியது காவல்துறையுடைய கடமை. நீங்கள் பாதுகாப்பு கேட்டு பாதுகாப்பு கொடுக்கலைன்னா அது அவர்களுடைய தவறு. இப்படி எந்த ஆவணமும் இல்லையே. இப்படி பல கேள்விகளுக்கு அவரால் இதுவரை போலீஸ் விசாரணையை வாழ்க்கையில் இப்போ தான் முதல் முறை சந்திக்கிறேன். ஐயோ, இதுக்கு மேலே அவர் எங்கேயுமே போல ஒன்லி சினிமா படத்தில் டைலாக் தான், அவ்வளோதான். அப்போ நேரடியாக சந்திக்கிறாரு. இது அழுதுட்டாரா அப்படிலாம் இல்லை? இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க விஜய் அழுது விட்டாருன்றாங்களே. இல்லை, அழுகலை. அதாவது தெரியும், இலகிய மனசுங்க, இலகிய மனசு. நீங்கள் எப்பவுமே ஒரு பில்டப்போட ஆள் இருந்துகிட்டே இருப்பான். நீங்கள் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு 6-7 மணி நேரம் தனித்து விடப்பட்டான். அதுதான் இப்படி ஒரு அனுபவம் அவருக்கு இதுவரைக்கும் இல்லை. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், டேய் வேட்டி சட்டையை கழுறா, அப்போ அது மூலையை உட்கார்றா, முடிஞ்சுதா? அது மாதிரி இவரை வந்து ஒரு இருட்டு அறையில் தனியாக உட்கார அப்படின்ட்டாங்களோ? இருட்டு அறையில் இல்லை, வெளிச்சத்தோட அறை தான் தனிமைப்படுத்தி விட்டார். அப்போ இவர் மனசு கலங்கிருக்கு, இயற்கை தானே. நீங்கள் இன்கம் டேக்ஸ் என்கொயரி பல தடவை போயிருக்காரு. என் ஆடிட்டர் தாங்க எல்லாம் காரணம். யார்? ஆடிட்டர் தான் எழுதிட்டாரு. என்னோட நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, நகை இருக்குது, ஆனால் எல்லாம் அவர் சொல்லிட்டேன். ஏற்கனவே 1.5 கோடி வரைக்கும் ஃபைன் போட்டாங்களே. ஆமாம், தவறாக செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி. அப்போ அது ஆடிட்டர் கணக்கு, அது கள்ள கணக்கு எழுதிவிட்டார், நல்ல கணக்கு எழுதிட்டார். ஆனால் இது கிரிமினல் குற்றம். இப்போ இவரை விசாரணை கைதியாக அழைத்து போகவில்லை, குற்றம் நடந்த குற்றவாளியாகத்தான் இவரை அழைச்சி விசாரிச்சிருக்காங்க. யாரோ குற்றம் நடந்து இவர் அதுக்கு சாட்சி கிடையாது. எல்லாம் பத்திரிக்கை பூரா, ஊடகம் பூரா அப்படி பரப்புறான். இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய கட்டுப்பாடு இருக்கிற அந்த ஊடகங்கள் இவர் சாட்சி, குற்றவாளி அவரது, அவருக்கு சாட்சி. ஓ, இவரே குற்றவாளி. வெளியில செய்தி எப்படிமா போகுது? இவர் வந்து சாட்சியாக செல்லுகிறார், என்ன நடந்துச்சு சொல்ல போயிருக்கிறார். அது என்ன, அதாவது எப்படின்னா, இந்த ஆதவ அர்ஜுனா ஒட்டுமொத்த புதிய தலைமுறை, பாலிமர் டிவி, தந்தி டிவி, வர்ஷினி, இந்த கும்பலை பூரா விலை கொடுத்து மாச சம்பளம். என்ன சொல்றீங்க? ஆமாம், மாச சோழி முடிச்சார். அதாவது ஒரு தொலைக்காட்சி உரிமையாளர் என் தொலைக்காட்சி வச்சுக்கப்பா நட்டத்தில் ஓடுது, ஒரு 5 கோடியை கொடு அப்படின்னு ஆதவ அர்ஜுனார் போயிருக்காரு. ஒரு தொலைக்காட்சி உரிமையாளர் ஆதவ் சொன்னாராம், பிரபலமான தொலைக்காட்சி 3 பேர், புதிய தலைமுறை, தந்தி டிவி, பாலிமர், 3க்கும் நான் மாசமாக அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். நான் எதை சொன்னாலும் போடுவாங்க. நான் ஏன் டிவி வாங்கி அதுக்கு ஆளை கொடுத்து போட வைக்கணும்? 3 சேனலும். ஐயா, நீங்கள் பேர்லாம் சொல்கிறீங்க, சேனல் பேர்லாம் வழக்க போடியா, கோர்ட்டுக்கு வர்றேன், வழக்க போட்டுருவாங்க, கோர்ட்டுக்கு வர்றேன் தான் சொல்கிறேன். ஆதாரம் இருக்குது, ஆதாரங்களோட சொல்கிறேன். ஐயா நாங்கள் பொறுப்பு இல்லை, ஐயா ஆதாரம் கொடுக்குறாரு. சரி, அப்போது இந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, பரபரப்பாக செய்திகளை, நீங்கள் உண்மைக்கு மாறான செய்திகளை உருவாக்குகிறார்கள். விஜய் சாட்சியாக தான். அப்போ யார் இந்த கூட்டத்தை கூடியது? யார்? ஆதவ அர்ஜுனாவா? இல்லை புஷியா? இல்லை, இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போகிறாளா? இல்லை, யாரை பார்க்க வந்தால் அந்த கூட்டம் எல்லாம் விஜய் தான். அப்போ விஜய் எப்படி சாட்சி? விஜய் அப்பாவை பார்க்க வந்தால் விஜய் சாட்சி. சரி, சங்கீதாவை பார்க்க வந்தால் விஜய் சாட்சி, திரிஷாவை பார்க்க வந்தா விஜய் சாட்சி. சம்பந்தமெல்லாம் ஏங்க பார்த்தேன் நடிகைகள் கூட வர நடிகைகள் திடீர்னு இந்த அம்மாவை போய் இழுக்கிறீங்களே, கூட வந்த நடிகைகள் இருக்கிறீங்க. இல்லைங்க, நடிகைகள் சொல்கிறேன். ஓ, அந்த நேரம் சொல்கிறீங்க. கீர்த்தி சுரேஷை பார்க்க வந்தா இவர் சாட்சி, பார்க்க வந்தது இவரை தானே. அப்போ இவர் குற்றவாளியா சாட்சியா? புஷி ஆனந்த் ஒரு கருத்தை உருவாக்குனா அது உண்மையாயிருமா? ஆகாது. நீங்கள் லீமா ரோஸ் யாருன்னா ஆதவ அர்ஜுனாவோட மாமியார். அந்த அம்மா போய் எடப்பாடி அதிமுகவில் விருப்ப மனு வாங்குது. ஆமாம், வாங்கி நான் திருவாடனை தொகுதி என் சொந்த தொகுதி, நான் அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண நினைக்கிறேன், எம்எல்ஏ ஆகணும்னு விரும்புது. கூட்டிகிட்டு வந்தவர் யாருன்னா
இரண்டாவது எடப்பாடி வேலுமணி. அது சரி. ஆமாம், கூட்டிகிட்டு வந்து நான் விருப்பம் வாங்கிட்டு போயிட்டாரு. எடப்பாடி கேட்குறாரு, ஏப்பா அந்த அம்மா என்ன கட்சியிலேயே சேரலையே, அந்த அம்மா பாஜகவில் இருக்கு. ஆமாம், பாஜகவில் இருக்கு. அதுக்கு முந்தி ஐஜேகேல இருக்கு. கோயம்புத்தூர்ல மோடிக்கு வந்து தங்க வாள் பரிசு கொடுத்தாங்க. அப்போ பாஜகவில் இருக்கு, அதுக்கு முந்தி ஐஜேகேல இருக்கு. அந்த அம்மாவில் ஏடிஎம்கே ஒன்று எப்படிப்பா சீட்டு கொடுக்க முடியும்? நாளைக்கு ரோட்டில் போகிற எல்லா கட்சிகளும் இங்கே வந்துடுவான். என்னப்பா அது? அப்போ இல்லைண்ணே கட்சியில் முடி சேர்த்துருவோம். அடுத்த நாள் பூங்குத்து கொடுத்து கட்சியில் இணையுது யாரு? மாமியா. அப்போ அதற்கு பிறகு மார்டின் எடப்பாடி லைனில் போகிறாரு. அண்ணா கோச்சிக்காதீங்க அண்ணா, ஏதோ தப்பு நடந்து போச்சு. நீங்கள் ராமநாதபுரத்தில் 5 தொகுதி, சிவகங்கையில் 5 தொகுதி, 10 தொகுதி நான் பார்த்துக்கிறேண்ணே. எத்தனை தொகுதியா? 10 தொகுதியா? எடப்பாடி ஒன்றுமே பேச முடியல. நல்லா தான் மாட்டுச்சு. நல்லா தான் விலாங்கு மீன் மாட்டிருச்சு. போட்டுருவோம் பிரியாணி. இப்படி இது ஆதவ அர்ஜுனா மாமியாருடைய அரசியல். மச்சான் என்ன பண்ணுறாரு பாண்டிச்சேரியில்? அவர் என்ன பண்ணுறாரு? புது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதை புது கட்சி ஆரம்பித்து அங்கே 5000 பேர் ஓட்டு போட்டால் எம்எல்ஏ ஆயிடுவான். 16 கவுன்சிலர் ஜெயிச்சா அங்கே முதலமைச்சர் ஆகிடலாம். இப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா 10 கோடி ரூபா தர்றேன். யாருக்கு? திமுக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், நாராயணசாமி கட்சி காங்கிரஸ், 4 கட்சியில் இருக்கிற வேட்பாளர்கள் ஜெயிக்கு. இப்போ கரண்டில் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, 10 கோடி தர்றேன், 10 பேர் ஜெயிச்சுவாங்க. நம்ம தான் முதலமைச்சர். யார் சொல்கிறா? மச்சினை சார்லஸ் மார்டின் சொல்கிறார். இப்போ மச்சான் இங்கே அரசியல், மாமியார் அங்கே அரசியல், மச்சினை பாண்டிச்சேரி அரசியல். என்னையா அது? எல்லாம் கள்ளலாட்சி அரசியல். இப்போது இதே செய்தியைத்தான் விஜய் மீது சாட்சிக்காக போயிருக்காருங்க. குற்றவாளி அல்ல அப்படின்னு எல்லா செய்தியிலையும் போட வைக்கிறாரு. அதான் பாயிண்ட். இதுதான் உண்மை. இப்போ சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் 19ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. 19ஆம் தேதி மீண்டும் விஜய் போனால் அதற்கு அவர் எதிர்பார்க்கிற சமிக்கைகள். நேற்று இரவு ஒரு பெரிய சந்திப்புக்காக ஒரு முயற்சி நடந்திருக்கு. யார்? மேற்படி ஆட்களோட ரகசிய சந்திப்பு. அது நடக்கலை. இப்போ 19ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீ சிக்னலை அனுப்பணும். சிக்னல் கொடுக்கணும். ஆமாம், எடப்பாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, ஒரு பிரமாண்ட கட்சி, ஒரு பிரமாண்ட கட்சி பிரமாதம் நம்மளோட வரப்போகுது, ஜெயிச்சா போய் வேலை பாரு போ. எடப்பாடி சொல்லியிருக்காரு 3 நாளைக்கு முந்தி. எல்லாம் திட்டம் போட்டாச்சு முன்னாடியே. இப்போ மாஸ்டர் பிளான், அது வந்து ஏ பிளான். அமித்ஷா பிளான். ஏ ஃபார் அமித்ஷா பிளான். ஆப்பிள் இல்லை. இது நீங்கள் காங்கிரஸ் ரொம்ப வீக்காக போயிட்டு இருக்குன்னு காமராஜ் பதவி விலகிட்டு கட்சியில் பெருந்தலைவர்கள் பூரா கட்சி வேலை பார்க்கணும் அப்படின்னு காமராஜ் 60களில் அதுக்கு பேர் கே பிளான். காமராஜர் பிளான். ஆமாம், இது ஏ பிளான், அமித்ஷா பிளான். அமித்ஷா பிளான் தான் இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கு. எங்கே? மகாராஷ்டிராவில். அடுத்து அமித்ஷா பிளானு டெல்லியில். இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆனார்னு தெரியும். ஆளே காணும் பாவம். யார் போட்ட திட்டம்? எல்லாம் ஏ பிளான். மணீஷ் சிசோடியா அவரை கூப்பிட்டு மதுபான அதிபர்கள்லாம் சொன்னான், அப்பா தனியாருக்கு தள்ளி விடுங்கப்பா, உங்களுக்கு ஏதோ எலெக்ஷன் செலவுக்கு பணம் தரணும். இது ஏற்பாடே ஏ பிளான் தான். அமித்ஷா ஏற்பாட்டில் மணீஷ் சிசோடியா தனியார் மதுபான ஆலைகளுக்கு சில கோடிகளை வாங்கிட்டு ஆதரவு தீர்மானம் போட்டு அரசு சாராய கடையை தனியார் கொடுத்தாரு. அமித்ஷா அப்போவே அமுக்கிட்டார். 2 பேரும் ஜெயிலுக்கு போனாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு வயலை காணும். கரெக்ட். பிரதமர் வேட்பாளர். அதே மாதிரி அங்கே மகாராஷ்டிராவில் கதை முடிஞ்சது. லல்லு லுல்லு என்ன ஆனார்னு தெரியல. அது பீகாரில். அடுத்து ஒரிசா, அவங்க அப்பா அரசியல்வாதி பட்நாயக், நவீன் பட்நாயக். ஒரே ஆள் பாண்டின்னு ஒரு ஆள். ஏன்டா இந்த ஆள் பூரி சங்கரா மடம் கோயில் வைடூரியம்லாம் தமிழ்நாடு போயிடுச்சுனாரு. அந்த கட்சியவே காணும். கரெக்ட். அந்த கட்சியவே காணும். இப்படியான ஏ பிளான். இப்போ தமிழ்நாட்டில் ஏ பிளான் யாருக்குன்னா
எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்பதல்ல, ஸ்டாலின் முதலமைச்சராக வந்துடக்கூடாது. ஓ, ஸ்டாலின் முதலமைச்சர் நீங்கள் ஓட்டு 10% ஓட்டு நீங்கள் பற்றாக்குறை, இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இதுக்கு இங்கே ஏ பிளான் அமுல்படுத்தப்பட்டது. இந்த ஏ பிளான் தான் வி பிளானோடு சேருகிறது. சரி, விஜய் விக்டரி, விக்கிரவாண்டி வி, விஜய்க்கு என்ன வி, விக்கிரவாண்டி விஜய் விக்டரி. இப்போ ஏ பிளானு வி பிளானு ஒன்று சேர்ந்தா தமிழ்நாட்டில் எடப்பாடி முதலமைச்சர். இதுதான் இவரில் முதலமைச்சர் இருக்காரு. யாரு அடுத்த முதல்வர் அப்படின்னு இல்லை, அது எப்போ சொன்னார்னா கரூருக்கு முன்பு, செப்டம்பர் 27க்கு முன்னாடி. செப்டம்பர் 27க்கு பின்னாடி இவர் தலைவிதியை தீர்மானிப்பது அமித்ஷா. யாரு? அமித்ஷா. அமித்ஷாவை மீறி ஆதவர்ஜுனா மாமனாரை கூப்பிட்டாராம் அமித்ஷா. போன ஒரு வாரத்துக்கு முந்தி நடந்தது. உன் மகன் பண்ணுறதும் சரியில்லை, உன் மருமகன் பண்ணுறதும் சரியில்லை. பாண்டிச்சேரியில் எங்கள் ஆட்சிக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் எங்கள் ஆட்சி வரக்கூடாது பண்ணிட்டு இருக்கான் ஒரு மருமகன். பணம் இருந்து எது வேணா செய்வியா சொல்லுவே. 2 பேரும் ஐயா நான் சொன்னால் 2 பேருமே கேட்க மாட்டேங்கிறானுவோ. யாரு 2 பேரும்? கேட்க மாட்டேன், மருமகன் கேட்க மாட்டேன். நான் என்னமா பண்ணிக்கிறேன், என்ன வேணா பண்ணிக்கியா, பண்ணக்கூடாதுனாரா? இல்லை நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கியா, நான் சொன்ன ஒரு பேரும் கேட்க மாட்டேங்கிறான். மனைவி சொன்னபடி கேட்குது. அது கடைசி காலத்து சொந்த ஊரில் எம்எல்ஏவாகி நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண முடிவு பண்ணிடுச்சு. அப்போ அதுக்கு எடப்பாடி தயவு வேணும். எடப்பாடி தயவு வேணும். ஆமாம், அதிமுக ஓட்டு வேணும், பாஜக ஓட்டு வேணும். அதனால் மாற்றி என்ன சொல்லிட்டாரு, மகனை மருமையை கட்டுப்படுத்த முடியாது, நீங்களா ஏதோ பார்த்துக்கன்ட்டார். இப்போ தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, ஆக்ஷன் எடுக்கலை. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் நீங்கள் 19ஆம் தேதி மோடி பொங்கல் விழாக்கு வரார். பொங்கல் விழாவுக்கு வருகிற பொழுது நீங்கள் சிக்னல் கிடைத்து விடும். யாருடைய சிக்னல்? விஜய்யுடைய சிக்னல் கிடைத்து விடும். விஜய் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா ஜனநாயகத்தில் கண்டிப்பாக ஜனநாயகம் வந்துவிடும். நீங்கள் ஜனநாயகம் எவ்வளவு மத்திய அரசால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது நம்ம அப்படி பார்த்தோம்னா, துல்ஷார் மேத்தா அவர் யாருன்னா அகில இந்தியாவுக்கு சொலிசிட்டர் ஜெனரல். எங்கே வந்து ஆஜரானார்? இவருக்காக அந்த கோடம்பாக்கம் படத்துக்காக வந்து ஆஜராகிறார். ஆமாம், கேள்விப்பட்டோம். அப்போது ஐயா அனுப்புகிறாரு, அமித்ஷா அமித்ஷாவோட வக்கீல் அவர். தெரியும், அமித்ஷாவுடைய வக்கீல். சாதாரணமாக இங்கே தணிக்கைத்துறைக்கு பல வக்கீல் இருக்காங்க. இருந்தாலும் யார் வர்றா? துல்ஷார் மேத்தா. அவர் வந்தாலும் அமித்ஷா வந்த மாதிரி. துல்ஷார் மேத்தானா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள். அப்போ அந்த துல்ஷார் மேத்தா ஜனநாயகன் படத்துக்கு மேல்முறையீட்டுக்காகவும் வழக்குக்காகவும் தணிக்கைத்துறை சார்பாக வர்றார். அப்போ இந்த வழக்கு எவ்வளவு உன்னிப்பாக அணுவாக பார்க்கப்படுகிறது என்பதற்கு இதை விட உதாரணம் தேவையில்லை. கரெக்டாக சொன்னீங்க. துல்ஷார் மேத்தா, அதுக்கு பின்னாடி அமித் மேத்தா. 2 பேரும் நீங்கள் ஒரு இடத்தை கண் வைத்தால் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. இப்போ ராகன் பண்டிட்டு பேச்சை கேட்குற விஜய் ஊத்துக்குழி புளிமரத்துக்கு ஜோசியர் பேச்சை கேட்கிற இந்த விஜய் திரைப்படத்துறையிலையும் அறிவில்லை, அரசியல்லையும் அறிவில்லை. அங்கே யார் கேட்டு செய்கிறாருன்னா ஜெகதீஷ் பழனிசாமி, ரூட் நிறுவனத்தினுடைய மேனேஜர். திரிஷா கால் ஷீட் வச்சிருக்கார், தமனா கால் ஷீட் வச்சிருக்கார், கீர்த்தி சுரேஷ் கால் ஷீட் வச்சிருக்கார், நயன்தாரா கால் ஷீட் வச்சிருக்கார். இப்படி எல்லாரும் கால் ஷீட் வச்சிருக்கார். அமித்ஷா கால் ஷீட் இருக்கா? இல்லை. இப்போ அமித்ஷா கால் ஷீட் தான் ஏன் முக்கியம், இந்த நடிகருடைய கால் ஷீட் முக்கியம் இல்லை. அப்போது கூடிய விரைவில் பாஜக கூட்டணிக்குள் விஜய் வருவது என்பது தவிர்க்கவே முடியாது. அப்படி மறுத்தால் திகார் சிறையில் அங்கு படப்பிடிப்பு நடத்த வேண்டி வரும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இவ்வளோ நேரம் கருத்துக்கள் சொன்னீங்க. இப்போ விஜய் அப்போ பிஜேபி கூட்டணிக்கு போகலைன்றனால இவ்வளோ சிக்கல். நீ ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க, விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் பேட்டி நாங்கள் பார்த்துருக்குறோம், இவர் பிஜேபி சொல்கிறதுக்காக செயல்படுறாரு, அவங்க கருத்துக்கு தான் வர்றாருன்றாரு. அப்போ இவ்வளவு நெருக்கடி கொடுத்துருக்காரு என்றால் விஜய் பிஜேபி வேண்டாம், இல்லை காங்கிரஸ் வேணும்னு அந்த நிலைப்பாடு எதுவும் இருக்காரா? இல்லை. நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும்
தான் அதாவது தன்னை சுற்றி இருக்கிற நபர்கள், நீங்கள் தாங்க முதலமைச்சர், 35% உங்களுக்கு ஓட்டு இருக்கு, இப்படி கற்பனையாக நம்ப வைக்கப்பட்டார்கள் இந்த ஆதவர்ஜுனாவால். ஆதவர்ஜுனாவுக்கு என்ன நோக்கம்னா திமுகவை எப்படியாவது பழி வாங்கணும், திமுகவை பழி வாங்கணும். தான் தன்னுடைய கட்சி ஜெயிக்கலைன்னா கூட பரவாயில்ல, திமுக ஜெயிக்கக்கூடாது. ஓ, தன்னுடைய கட்சி ஜெயிக்க இல்லைனாலும் பரவாயில்ல, திமுக வெற்றி பெற்றுவிடக்கூடாதுன்னு. இதுதான் அவருடைய எண்ணம்.